ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நிறைய மாடுகள் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு பெரிய ட்ரக்கு நிற்குது, பக்கத்தில் நிறைய பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் இந்த மாடுகள் எல்லாம் தயங்கி நிற்குது. ஆனால் மேற்கொண்டு வேகமாக போக சொன்னதுனால இந்த மாடுகள் எல்லாம் கடைசியில் அந்த பாத்திரத்தெல்லாம் உருட்டி விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அதுலேயும் இந்த பாத்திரத்துலேருந்து வந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷமாக அங்கே நிற்குமா என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சி ஒரே ஓட்டம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சிறுத்தை இருக்கிறதா சொன்னாங்க. சிறுத்தை எங்கே இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்காக தான் இவர் வந்தார். எட்டி பார்த்தது தான் உண்டு, நல்லா படுத்துட்டு இருந்த சிறுத்தை பாஞ்சு வந்துடுச்சு. ஆள் எங்கே ஓடுறோம் அப்படிங்கிற திசை தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறாரு. அதுவும் விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஓடிடணும் அப்படின்னு ஓடி போனவர் கடைசியில் இந்த மாடியிலிருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கே தாவி இருக்கிறாரு. மாடிக்கு தாவற தைரியமெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு அவருக்கே தெரியல. வேணும்னே போய் வம்புல மாட்டிக்கிட்ட கதையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு நீரியான நடந்து வந்ததை பார்த்ததும் கையில் இருக்கிற நிறைய கேரட் அதுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் உடனே வாங்கி சாப்பிட்டுக்குது. ஒரு பெரிய தர்பூசணியை இதோட வாயில் வச்சா கூட ஒரு செகண்டில் அப்படியே நொறுக்கிருமா. எல்லாமே ஜூஸ் ஆயிரும். தர்பூசணிக்கே அந்த நிலமை அப்படின்னா கேரட் சொல்லவா வேணும். ஏதோ முறுக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு மெதுவாக நடந்து போகுது. இவ்வளோ பெரிய நீரியானைக்கு வால் மட்டும் எங்கே தான் இருக்குதுன்னு தேடி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியான வால். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த சிங்கத்தை மறுபடியும் காட்டில் விடுறதுக்காக வண்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டது தான் உண்டு. அது உருமுன சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. மறுபடியும் இந்த அடர்ந்த காட்டை பார்த்ததும் அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சந்தோஷத்தினால பக்கத்தில் யாரையும் எதுவும் செய்யாமல் காட்டை பார்த்து போகுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ஊருக்குள்ளே உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம். அங்கே கண்ணில் பார்க்குற நாய்கள் எல்லாம் துரத்தவும் செய்யுது. புது இடத்துல எப்படி சர்வசாதாரணமாக நடமாடுது பாருங்களேன். அதுவும் ராத்திரி நேரத்தில் அதோட சுறுசுறுப்புக்கும் தைரியத்துக்கும் அளவே கிடையாது. பகல் நேரத்தில் கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த செகண்டே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. திடீர்னு எங்கிருந்தோ வேகமாக இந்த நாய்கள் எல்லாம் ஓடி வந்தது. வந்த நாய்கள் அப்படியே மொத்தமாக இவரை சூழ்ந்துக்குச்சு. வேற வழியே இல்லை, ரோட்லேயே படுத்துட்டாங்க. தடுத்து பார்த்து நிற்கிற மாதிரி இல்லை. இத்தனையும் எப்படி சமாளிக்கிறது? நல்ல வேலையா பைக்கில் வந்து ஒரு லேடி உடனே பைக்கை நிறுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆட்கள் எல்லாம் கூடுன சத்தத்தை கேட்டதும் இந்த நாய்கள் எல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கு. எப்படி இது நடந்தது அப்படின்னு ஒரு நம்ப முடியாத சம்பவமாக ஆயிடுச்சு. அங்கிருந்து எல்லாருமே ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை நாய்கள் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க. இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்தில் வீட்டு பக்கமா மெதுவா வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான். இந்த சிறுத்தை நடந்து வரும்போது ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது, அவ்வளோ அமைதியா வருமா. இங்க தேங்காய் குவியலுக்கு நடுவில் ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு. இதை குறிப்பாத்து தான் வந்திருக்கு. வந்த வேகத்தில் அந்த நாயை தூக்கிட்டு எப்படி தான் ஓடிச்சோ அவ்வளோ மின்னல் வேகத்தில் ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த குடிசை பகுதிக்குள்ள ஒரு சிறுத்தை நுழைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. எங்க இருக்குது அப்படின்னு சிறுத்தையை எட்டி தான் பார்த்தாங்க. ஆனா மண்ணு தரையில படுத்திருந்ததுனால சிறுத்தை இருக்கிற மாதிரியே தெரியல. பாத்திரங்கள் தெரிஞ்சது, குத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. பெரிய முகத்தோட ஒரு சிறுத்தை ரெடியா இருக்குது. அப்படியே இவர் நேருக்கு நேர் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு. மெதுவாக நகர்ந்து போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவர் ராத்திரி நேரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரிலே 2 டார்ச் லைட் கண்ணோட நடந்து வந்தது ஒரு உருவம். ஏதாவது டாகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது ஒரு ஓநாய். காட்டு ஓநாய் தான் இந்த பக்கமா நடந்து வந்திருக்கு. இறை தேடி ஊருக்குள்ளே வந்திருக்கு. மெதுவாக ஆளை பார்த்ததும் ஒரு பக்கமா ஒதுங்கி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டு மாடியில ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி தெரிஞ்சது. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கட்டுல மேலே ஏறி போறாங்க. அங்க ரெடியா நிக்கிறது ஒரு சிங்கம். எப்படி இருக்கும் பாருங்களேன். வீட்டு மாடியில எப்படி சிங்கம் வந்தது? ஆச்சரியம் தாங்க முடியாம படிக்கட்டுல ஒரே வேகத்துல வந்துட்டாரு. இருட்டுக்குள்ள இவருக்கு தான் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சிங்கம் சிறுத்தை இதுக்கு எல்லாமே ராத்திரி நேரத்துல தான் நல்ல கண்ணு தெரியுமா. டார்ச் லைட் வெளிச்சத்துல எப்படியோ தடுமாறி கீழே வந்து சேர்ந்தாரு. ஆளை பார்த்ததும் அதுவும் படிக்கட்டுல வேகமா பின்னாடியே ஓடி வருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல மினி போட்ல கடல்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். இங்க மெதுவா வந்திருக்கிற ஒரு திமிங்கலத்தை தான் பாக்குறோம். திமிங்கலங்கள் எப்போதுமே ஆழ்கடல்ல தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதோட உருவத்துக்கு முன்னாடி இந்த மினி போட்லாம் ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மொத்த உருவமும் வெளியே வந்தது அப்படின்னா பாக்குறதுக்கு கண் பத்தாதுன்னு தான் சொல்லணும். ஆனா சில நேரங்களில் கடல்ல வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த திமிங்கலமே கரை எங்க இருக்கு அப்படின்னு கூட்டி வந்து காட்டி கொடுக்குமா. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் இந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க. அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக சுற்றி இத்தனை பேர். சிறுத்தை எப்போ எங்கேருந்து பாஞ்சு வரும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் வேகமாக ஓடி வந்தது. மதில் மேலே நின்று ஒருத்தரை தாவி பிடிச்சிருக்கு. அது ஓடி வந்த வேகத்துக்கே சுற்றி இருந்த எல்லாரும் கலைஞ்சு ஓடி போயிட்டாங்க. இந்த வீடியோவில் ஆள் இன்னும் கேட்டு திறக்கவே இல்லை, உள்ளே போகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ள அங்கே இருக்கிற எல்லா டாகும் ரெடியாக நிற்குது. அதுலேயும் இங்கே வீட்டில் இருக்கிற நாயோட வேகம் சொல்றதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு இந்த கம்பி வழியாக சின்ன இடம் கிடைச்சா கூட நான் வெளியே போயிடுவேனே அப்படின்னு
மீன் அவ்வளோ வேகமாக வந்தது. நினைச்ச மாதிரியே வெளியே ஓடி வந்து சேர்ந்துடுச்சு. அவர் இன்னும் கேட்டை திறக்கவே இல்லை. உள்ள போன நிலைமை எப்படி? இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ஜாகுவார் சிறுத்தை தான். தண்ணிக்குள்ள நல்லாவே நீச்சல் அடிக்குது. உள் நீச்சல் அடிச்சு போகுது பாருங்களேன். தரையில எந்த இறையும் கிடைக்கல அப்படின்னா தண்ணிக்குள்ள இறங்கி மீன்கள் எல்லாம் கூட பிடிச்சு சாப்பிடுமா. மரம் ஏறுறதுலயும் பயங்கரமான ஆள் தான் இந்த ஜாகுவார். ஒரு தனிக்காட்டு ராஜா அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.